நம்ம அன்றாடம் உணவுல பயன்படுத்திட்டு வர புதினால பல்வேறு மருத்துவ குணங்கள் கொண்டிருக்கு. இது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதே சமயம் புதினால சில பக்க விளைவுகளும் இருக்கு. புதினா சாப்பிடுறதுனால ஏற்படுற நன்மைகள் என்ன, இதனால கிடைக்கக்கூடிய ஆபத்துகள் என்ன, இது எல்லாத்த பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். மிளகு கீரையை தான் நம்ம புதினான்னு சொல்றோம். இது ஒரு வாசனையுடைய தாவரம். வாசனைக்காகவே பிரியாணில கூட நம்ம யூஸ் பண்ணுவோம். வாயில இருக்கிற துர்நாற்றத்தை போக்க இது வாயில போட்டு நல்லா மெல்வதாலேயே வாய்க்கு நல்ல புத்துணர்ச்சி கிடைக்கும். அதனாலதான் மென்டோ ஃப்ரெஷ், சிவிங்கம், மவுத் வாஷ் இது எல்லாம் கூட இந்த புதினாவை வச்சுதான் யூஸ் பண்றாங்க. இது உடலுக்கும் குளிர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு தாவரமாகும். நிறைய மருத்துவ குணங்களை கொண்டிருப்பதால் இந்த புதினா இலைகளை நீங்க டீ போட்டு கூட குடிக்கலாம். இதன் மூலமா நிறைய நன்மைகளை கூட பெற முடியும். தலைவலி, ஜீரண சக்தி, வாயு ஆரோக்கியம்னு நிறைய ப்ராப்ளம்ல இருந்து விடுபடவும் இந்த புதினா யூஸ் ஆகும். இந்த இலைகள்ல இருந்து பெறப்படும் எண்ணெய்களும் நம்ம உடம்பு வலியை நீக்க உதவுகின்றன. அதில் உள்ள மருத்துவ குணங்கள் என்னென்ன அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். இந்த புதினா மருத்துவ துறையில பயன்படுத்தப்படும் தாவரமாகும். இந்த தாவரத்துல இருந்து பெறப்படும் எண்ணெய் மாத்திரை வடிவில கூட கிடைக்கின்றன. நிறைய உணவுப் பொருட்கள்லையும் பயன்படுத்தப்படுகின்றன. எளிதில் ஜீரண சக்தியை கொடுக்கக்கூடிய மூலிகை. இதன் இலைகள், பூக்களை உலர்த்தி காய வச்சு அதிலிருந்து மென்தால் எண்ணெயை எடுக்கிறாங்க. இந்த எண்ணெயை ஆல்கஹால் தயாரிப்பிலும் பயன்படுத்திட்டு வராங்க. ஏன்னா மென்தால் மனதிற்கு ஒரு அமைதியை கொடுக்கக்கூடியது. இந்த எண்ணெய் இயற்கை வைத்தியங்கள் மற்றும் அரோமா தெரப்பிகளிலும் பயன்படுத்தப்படுகிறது. மிளகு கீரை எண்ணெய் வயிற்று பிரச்சனை மற்றும் நெஞ்சு எரிச்சலை சரி செய்கிறது. புதினா ஒரு கலப்பின தாவரம். ஸ்பியர்மெண்ட் மற்றும் வாட்டர்மெண்ட் தாவரத்தை கலப்பு செய்து உருவாக்கப்பட்டது. இந்த எண்ணெயை தலைக்கு தேய்த்தால் அல்லது உடம்பிற்கு தேய்த்தால் ஒரு குளிர்ச்சி நன்மை கிடைக்கும். இந்த எண்ணெயில பாத்தீங்கன்னா ஆன்டி மைக்ரோபியல் மற்றும் மயக்கக்கூடிய பண்புகளும் உள்ளன. இந்த நறுமணம் ஒரு கார்பனேட்டிவ் ஏஜென்ட் மாதிரி செயல்பட்டு வயிற்றில இருக்கும் வாயுவை வெளியேற்றும். அது மட்டும் கிடையாது, மலம் கழிக்கும் போது ஏற்படும் எரிச்சல் உணர்வை போக்குகிறது. அஜீரண கோளாறுக்கு சிறந்த தீர்வு அளிக்கிறது. தலைவலிக்கு இந்த எண்ணெயை தேய்த்தால் தலைவலியும் சரியாகும். இது மட்டும் கிடையாது, குமட்டல், வாந்தி இந்த மாதிரி ப்ராப்ளம்க்கும் உடனே தீர்வளிக்கும். 1966ஆம் ஆண்டு நடந்த ஒரு ஆய்வுல பதற்றத்தால் வரும் தலைவலியை கூட இந்த எண்ணெய் சரி செய்யும் என்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இவ்வளவு நன்மை தர இந்த புதினால என்னென்ன பக்க விளைவுகள் இருக்கு அப்படின்றத இப்ப நம்ம பார்க்கலாம். குடல் இறக்கம், கல்லீரல் பாதிப்பு, பித்த குழாய் அடைப்பு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க புதினா மாத்திரைகளை தவிர்ப்பது ரொம்ப நல்லது. இது கூடுதல் சிக்கலை ஏற்படுத்தவும் அதிக வாய்ப்புள்ளது. இந்த எண்ணெயை நம்ம சருமத்திற்கு தேய்க்கும் போது அது கூடவே பாதாம் எண்ணெய் இல்லனா ஜொஜோபா ஆயில் இந்த மாதிரி எண்ணெய்களை சேர்த்துதான் தேய்க்கணும். இல்லனா உங்க ஸ்கின் எரிய ஆரம்பிச்சிடும். அங்கங்க ரெட் பேச்சஸா ஏற்பட வாய்ப்பு இருக்கு. முக்கியமா குழந்தைகளுக்கு இந்த எண்ணெயை எக்காரணம் கொண்டும் கொடுக்க கூடாது. இந்த புதினா மாத்திரைகளை மத்த மாத்திரைகளோட சேர்க்கவே கூடாது. அதனால நீங்க எப்பவுமே புதினா மாத்திரைகளை எடுத்துக்கும் போது மருத்துவர்கிட்ட போய் ஆலோசனை கேட்கறது ரொம்பவே நல்லது. இந்த புதினாவை கூட அளவாதான் சாப்பிடணும். 90 மில்லிகிராம்ல இருந்து 120 மில்லிகிராம் வரை எடுத்துக்கலாம். பட் புதினா மாத்திரையை நீங்க யூஸ் பண்றீங்கன்னா அது வாங்கும் போதே நுகர்வோர் தர சான்றிதழ் இது இருக்குதான்னு பார்த்து வாங்குங்க. புதினா எண்ணெயை ஒருபோதும் குடிக்கவே கூடாது. இதனுடைய அடர்த்தி ரொம்பவே அதிகம். அதனால உடம்புக்கு விஷமா கூட மாற வாய்ப்பு இருக்கு. சோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல புதினாவுடைய நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன இது எல்லாத்தையும் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பத்தின கருத்துக்களை தெரிவிக்கணும்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, மத்தவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி பல ஹெல்த் டிப்ஸ் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம ஹெல்த் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க.